நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2-3 வசனங்கள். இந்த வசனத்தில் 2 ஸ்திரீகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எயோதியாள், இன்னொன்று சிந்திக்கேயாள். எயோதியாள் என்றால் நல்ல மனம், சிந்திக்கேயாள் என்றால் பாக்கியவதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஸ்திரீகளை பற்றி நம்ம பார்ப்போமானால் இந்த 2 ஸ்திரீகளையும் வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு இடத்துல பிலிப்பியர் 4:2 மாத்திரம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய குடும்ப விவரம், இவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்பதும் அங்கே சொல்லப்படவில்லை. இவர்கள் யார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டண ஆற்றங்கரையில் அங்கே ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும்போது லீதியாள், எயோதியாள், சிந்திக்கேயாள் ஒரு 3 பேரும் அங்கே பவுலினுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனால் இவர்களை கூட இப்போ பவுலின் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று கூட அங்கே சொல்லுவார்கள். இவர்கள் அந்த பிலிப்பு பட்டண சபை உருவாவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவங்க, சபையில் முக்கிய பொறுப்புள்ளவர்களாக அங்கே இருந்தாங்க. இவர்கள் பிலிப்பியர் 4:3 சொல்லப்பட்டபடி பவுலோடு சேர்ந்து அங்கே சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்களை குறித்து இதெல்லாம் இவங்களை குறித்ததான ஒரு சிறு குறிப்புகளாக அங்கே காணப்படுகிறது. அப்போ வசனம் 4:2 அங்கே சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் இசைந்து ஒரே சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். இவர்கள் மிகவும் ஆர்வமுடனும் மிகுந்த பொறுப்புடனும் செய்த அந்த ஊழியமானது, நற்செய்தி பணியானது பவுலாலும் மற்ற விசுவாசிகளாலும் பாராட்டப்படக்கூடிய நிலைமையில் அங்கே காணப்பட்டது அந்த பிலிப்பு பட்டண சபையில். ஆனால் இவர்கள் ஒற்றுமையாக என்ன செய்யலை, காணப்படவில்லை. இவர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் வாக்குவாதமும் அங்கே ஏற்பட்டு அங்கே பிலிப்பு பட்டணத்தின் சபை மக்களின் விசுவாசிகளுடைய ஒற்றுமை அங்கே என்ன செஞ்சது, கெட்டு போனது. அந்த நிலைமையும் பாதிக்கப்பட்டது. சபையினுடைய வளர்ச்சிக்கும் தடையாக அவர்கள் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அதனால தான் பவுல் எயோதியாளையும் சிந்திக்கேயாளையும் அங்கே கண்டிக்கிறதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எப்படின்னா, ஒரே நீங்கள் சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அறிவுரை கூறுகிறார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தைக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரிவினை, வாக்குவாதங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆலோசனை கூறுகிறதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ எயோதியாளும் சிந்திக்கேயாளும் பிரிவினைகள், வாக்குவாதங்கள் இவைகளாம் விட்டு நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லும்போது அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நாம் எப்படி இருக்கணும், இந்த பிரிவினைகள் வாக்குவாதங்கள் இவைகளாம் விட்டுட்டு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், முதல்ல பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை மாத்திரம்தான் நமக்குள்ள என்ன செய்யணும், நிறைந்து காணப்படணும். அந்த சிந்தை தான் நம்மளை என்ன செய்யணும், ஒற்றுமையுடன் ஒரு மனப்பாடுடன் வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது. அடுத்து 2வது நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2:2 இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒற்றுமையாக வாழ முடியும், அதை தரித்து கொள்ளணும்னு சொல்கிறார். 2வது சொல்லுகிறார், இசைந்தவர்கள் ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கணும், அப்போ தான் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நிறைவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும், ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் அவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரே சிந்தையுள்ளவர்களாக அங்கே காணப்பட வேண்டும், ஒன்றையே சிந்திக்க வேண்டும். நம்முடைய சபை விசுவாசிகளோடு இசைந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்போ தான் ஒற்றுமையுடன் வாழ முடியும், பிரிவினைகள் வாக்குவாதம் நமக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லி 2வது காரியத்தை அங்கே சொல்கிறார். 3வது காரியம் என்ன சொல்கிறார்னா, 4:3 ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லுகிறார்.
நம்மளை விட மற்றவர்களை என்ன செய்யணும், மேன்மை உள்ளவர்களாக நம்ம பார்க்க வேண்டும். அப்படி நம்ம தாழ்மை உள்ளவர்களாக பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நமக்கு வேலையிலேயோ அல்லது சபையிலேயோ சமுதாயத்திலேயோ நல்ல ஒரு அந்தஸ்து உயர்வு வரும்போது என்ன செய்கிறோம், நாமே ஒரு உயர்வாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே பார்த்து கொள்ளுகிறோம். மற்றவர்கள் என்ன செய்கிறோம், தாழ்வான நிலவையில் பார்க்குறோம். அந்த மாதிரி வீண் பெருமைகள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து அவர்களுக்காகவும் என்ன செஞ்சிருக்கிறார், மரித்திருக்கிறார். நமக்காகவும் மரித்த தேவன் மற்றவர்களுக்காகவும் மரித்திருக்கிறார். அப்போ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம தாழ்வான நிலைமையில் பார்க்கக்கூடாது. மேன்மையாக என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். தாழ்வான நிலைமையில் பார்த்தோமானால் நமக்குள்ளாக பிரிவினைகள் அங்கே உண்டாயிருக்கும், ஒரே சிந்தையாக இருக்க முடியாது என்பதை மூன்றாவதாக அங்கே வலியுறுத்துகிறார். நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:4 அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். நம்ம பிறனுடைய நலனில் அக்கறை காட்டும் போது தான் நம்ம ஒற்றுமையுடன் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். மற்றவர்களுடைய நிலைகளை நம்ம புரிந்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து நம்ம இருக்கும்போது தான், அவளுடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் நாம் அவர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியும், இசைந்து வாழ முடியும். அதனால் பிறனுக்கானவைகளை நோக்கணும் அப்படின்னு சொல்லி நான்காவதாக அங்கே சொல்லுகிறார். ஐந்தாவதாக அங்கே சொல்லும்போது பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம நம்முடைய சாந்த குணத்தை தான் அங்கே வெளிப்படுத்தணும். நமக்கு சாந்த குணம் இருக்குமானால் நமக்குள்ளே என்ன செய்யாது, கருத்து வேறுபாடு இருக்காது. மற்றவர்கள் சொல்லக்கூடியதான அந்த கருத்துக்களை நம்ம என்ன செய்வோம், அங்கீகரித்து கொள்ளுவோம். அதற்கு மாறாக நமக்குள்ள கோபம், வெறுப்பு, கசப்பு, பிரிவினை, வாக்குவாதங்கள் இவைகளாம் இருக்குமானால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் நம்ம வாழ முடியாது. அப்போ மற்ற சக விசுவாசிகளோடும் மற்றவர்களோடும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரே சிந்தையாக இசைந்து வாழ முடியாது. அப்படிங்கிறத அங்கே பவுல் என்ன செய்கிறார், ஐந்தாவதாக வலியுறுத்துகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 5 காரியங்களை. அப்போ ஏதியால் சிந்திக்கியானுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அவர்கள் இருவரும் என்ன செய்கிறாங்க, ஊழியத்தில் பவுலோடு இசைந்து செயல்பட்டாங்க, சபை உருவாவதற்கு காரணமானாங்க. பவுல் செய்த ஊழியத்தில் முதலாக அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்பட்டது. சபையில் முதன்மையானவர்களாக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. எல்லா விதத்திலையும் அங்கே இணைந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ஏதியாலும் சிந்திக்கியானும். அப்படி இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக என்ன இருந்தது, கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் என்ன செஞ்சது, காணப்பட்டது. அது அந்த வாக்குவாதங்கள் பிரிவினை காணப்பட்டதுனால அது என்ன செஞ்சதுன்னா, அங்கே பிலிப்பு பட்டணத்து சபையின் வளர்ச்சியையும் விசுவாசிகளையும் பாதிக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதனால தான் பவுல் என்ன செய்கிறார், அவர்களுக்கு புத்தி சொல்கிறார், நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள அப்படின்னு சொல்லுகிறத நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோம், சபையின் காரியங்கள், ஊழியங்கள், ஜெபம் எல்லா விதத்திலையும் முதன்மையாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையும் நமக்குள்ளாக என்ன செய்யுது, காணப்படுகிறது. ஆனால் நமக்குள்ள என்ன செய்யுது, பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், மற்றவர் சொல்லுகிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, மற்றவர்களை தாழ்வாக பார்க்கக்கூடியது, இதெல்லாம் என்ன இது நமக்குள்ளாக அங்கே காணப்படுகிறது. இது ஒரு கண்டுகொள்ளாத பாவமாகவும் காணப்படுகிறது. இதை நம்ம கண்டுகொள்ளுகிறதே இல்லை. இப்படிப்பட்ட பாவங்கள் தான் சபையினுடைய வளர்ச்சியையும் விசுவாசிகளின் ஆவிக்குரிய நிலைமையும் அங்கே பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நம்ம சிந்திப்போம். அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல 5 காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, ஒன்றையே சிந்திக்கணும், மற்றவர்களை மேன்மையாக தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும், பிறனுக்கானவைகளை நோக்கி நம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துவது என்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் நமக்கு ஒரே சிந்தையாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய சபை ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரே சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக என்ன செய்ய வேண்டும், தரித்து கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த நாளில் இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையோடு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.